நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 712 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீச்சர்ஸ் ஒரு 50 பாயிண்ட் கேப் டவுன் மாதிரி காமிக்குதுங்க. நம்ம ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிகிற டைமில் ஒரு 730 முடிஞ்சிட்டுங்க. அதுக்கப்புறம் எஸ்டர்டே நல்ல ஒரு ஃபால் ஆயிருக்குங்க. நம்ம ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஃபால் ஆயிருக்குங்க. திரும்ப ரெக்கவரி ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே வந்துருங்க. 700 கிட்ட வந்துடும். நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்லங்க. ஸோ இன்னும் 1 hour இருக்குது. அதுக்கு முன்னாடி மேலே வந்துருங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் முடிஞ்சது 710ங்க. போஸ்ட் மார்க்கெட் தான் 712. ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு மேஜரான கீ பாயிண்ட் அப்படிங்கிறதுங்க, கீ சப்போர்ட் ஏரியா வந்து இந்த 500ங்க. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தா மேஜரான ஒரு கீ சப்போர்ட்டாக இருக்குங்க. இன்ட்ராடேக்கு பொறுத்த வரைக்குங்க 700ங்க. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே இந்த ரேஞ்சில் தாங்க 700க்கு மேலே தான் வந்து முடிச்சிருக்கான். இப்போ என்ன ஆகுனாங்க, ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் இருக்குங்க. இந்த ஜிஎஸ்டி நியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஆச்சுலங்க. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காகவே வேணா கூட ஃபர்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸில் கீழே கொண்டு வரலாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் நல்ல ஒரு வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தோட ஆக்டிடியூட் இப்படி தாங்க இருக்கும். அதை தகுந்த மாதிரி கேப் அப் ஆச்சுன்னா கேப்பை ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கே கீழே கொண்டு வருவோம். ஏன்னா அப்போ தாங்க இந்த ட்ரேடர்ஸ்குள்ள ஒரு நம்பிக்கையை வந்து உண்டு பண்ணுவானுங்க. இந்த மாதிரி வந்துட்டு போனாதாங்க அங்கே பாருங்கள் நான் சொன்னேன் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த நம்பகத்தன்மையை உண்டு பண்ணுறதுக்காகவே கீழே கொண்டு வரலாம். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அவன் வந்து என்னன்னாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸை மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க வைக்கணும், லாஸ் பண்ண வைக்கணும், இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதுக்காக வந்து கீழே கொண்டு வந்துட்டு போகலாம். மேபி அப்படி வந்தாங்க இந்த ஒரு 600 வரைக்கும் கூட வரலாம்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா நீங்கள் அப் சைட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது கரண்ட் வீக்காக இருந்தாலும் சரிங்க, ஸோ நெக்ஸ்ட் வீக்காக இருந்தாலும் சரிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வீக்கை விட நெக்ஸ்ட் வீக் போய்க்கிறது இன்னும் நல்லதுங்க. கீழே வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நீங்கள் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியாங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க, ஸோ பேங்க் நிஃப்டி மேஜரான கீ பாயிண்ட்டை உடச்சிருக்குங்க. ஸோ உடச்சிருக்கு அப்படிங்கிறப்ப இதுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் டைமிங்கில் ஒரு லோ வந்துச்சுலங்க, அந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா 53,500 கிட்ட வந்திருக்கு பாருங்க. இதுதாங்க இனிமேல் மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க கரண்ட்டு இந்த வீக் எக்ஸ்பெரியை விட்டுருங்க, நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பெரிக்கு போய்க்கிறது நல்லதுங்க. கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே சப்போர்ட்டான ஏரியா தாங்க. இந்த இடத்துல எங்கே வந்து திரும்புறானே தெரியாதுங்க. அதனால் திரும்பிச்சுன்னா நீங்கள் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம யாரும் பெருசாக பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி எடுக்கிறது இல்லைங்க. எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃப்ங்க. மிட் கேஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பனிங் தாங்க வரும். மிட் கேஃப்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு கேப் அப்போ கேப் டவுனோ வராதுன்னு நினைக்கிறேன். நிஃப்டி கேப் டவுன் ஆனாலுங்க மிட் கேஃப் வந்து கேப் டவுன் ஆக வாய்ப்புகள் இல்லைங்க. மிட் கேஃபில் நம்மளோட சப்போர்ட் வந்து 750ங்க. இந்த ஹை வந்து சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்துங்க மார்க்கெட் திரும்பிங்க அப்படியே மேலே போயிட்டு திரும்ப வந்து இந்த கேப் பாய்ச்சலைங்க. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காகவே கீழே கொண்டு வந்திருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் தாங்க வர வாய்ப்புகள் இருக்குது. மிட் கேஃபில் ஃப்ளாட் ஓப்பனிங் வந்துங்க நல்ல ஒரு பையிங் வரும்னு நினைக்கிறேன். மிட் கேஃபை பொறுத்த வரைங்க இன்றைக்கி எக்ஸ்பெரி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்கு போய்க்கிறது நல்லதுங்க. ஏன்னா மிட் கேஃப் ரொம்ப மோசமானதுங்க. அதனால் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போய்க்கிறது நல்லதுங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதாவது திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஓஐ பார்த்துடலாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 800 பில்ட் ஆயிருங்க. சப்போர்ட் வந்து 700 லைட்டாக இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி 700 கீழே தாங்க ஓப்பனிங் வரும். அப்படி ஓப்பனிங் வர டைம்லங்க இந்த 600 நல்ல ஒரு சப்போர்ட் பில்ட் ஆகுங்க. பில்ட் ஆகிட்டுங்க திரும்ப 700 பில்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல அந்த கேப் ஃபில் ஆச்சுனாங்க திரும்ப மார்க்கெட் மேலே வரப்போ 700 பிரேக் ஆகுங்க. அப்போ 700 பில்ட் ஆயிருங்க. மேபி இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 700 to 800 இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பார்க்கலாங்க இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி வந்து 700ல் பொசிஷன் எடுத்துருக்குங்க. 55 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. இது வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தாங்க வரும். அதனால இந்த ப்ரீமியம்லாம் மேலே போகாது. பார்க்கலாங்க. நான் லைவுக்கு வரேங்க. லைவ்ல பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கணுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி இருக்கிற பொசிஷன் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். சரிங்க, லைவுக்கு வரேன். லைவ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.